இது வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவு. இந்தியாவில் இருக்கும்போது நானும் இது மாதிரி நிறைய தவறுகளை செஞ்சுருக்கேன். ஆனால் வண்டியை ஒழுங்காக ஓட்ட ஆரம்பிக்கும் பொழுது, அதாவது சின்ன வயசில் வண்டி ஓட்டும் போது நம்ம டப்பு டப்புன்னு உள்ளார பூந்துருவோம். ஆனால் வாகனம் ஓட்டும் போது, அதாவது பைக் ஓட்டுறப்ப லைசன்ஸ் எடுத்ததுக்கு பிறகு இந்த தவறுகளை வந்து நிறையவே குறைச்சிருக்கேன். ஆனால் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, நம்மளே அறியாமல் சில நேரத்தில் சில தவறுகளை வந்து டக்குன்னு, ஏன்னா நம்ம இந்திய மனநிலையில் இருக்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருப்போம். ஆனால் யூகேக்கு வந்ததுக்கப்புறம் வந்து அந்த டிரைவிங் லைசன்ஸுக்கு போராடுற விஷயங்கள், அவங்க அதுக்கான கட்டுப்பாடுகள், எங்கேயுமே போலீஸ்காரங்க இருக்கவே மாட்டாங்க யூகேல. ஆனால் நீங்கள் லைசன்ஸ் எடுக்கும்போதே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக உங்களை வந்து சக்கையாக புழிஞ்சு அது எவ்வளோ கஷ்டன்றதையும், அதே மாதிரி நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ், அதாவது நீங்கள் வந்து விபத்துகளோ இல்லை தவறுகளோ நீங்கள் செய்யும்போது டிரைவிங் லைசன்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க எத்தனை தவறுகள் இருக்குது, எத்தனை புள்ளிகள் இருக்குது. அந்த புள்ளிகளுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய லைசன்ஸை டிபோட் பண்ணுறதுக்கான எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க, நீங்கள் தவறுகள் நிறைய செய்ய. ஸோ அப்படி இருக்கும்பொழுது யூகேல நீங்கள் வந்து கூடுமான வரை நீங்கள் டிரைவிங்கில் வந்து தவறே செய்ய முடியாது. நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களோட லைசன்ஸ் வந்து கான், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வண்டியை ஓட்ட முடியாது யூகேல. அந்த மாதிரி கடுமையான சட்டங்கள் இருக்கும்போது விபத்துகள் வந்து குறையுது. போலீஸ்காரங்க எங்கேயுமே இருக்க மாட்டாங்க, எல்லாமே வந்து கேமராவில் பார்த்து உங்களுக்கு வந்து ஓலை அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க.